இவர் நடிக்க வேண்டிய படத்தை வேற ஒருத்தருடைய ஃபோட்டோ விட்டு பூஜை போடுறாங்க. அதை ஒரு பெட் பேஷண்ட்டாக படுத்த படுக்கையாக பார்க்குறாரு. கொடுத்த பணத்தையும் வாங்குறாங்க, தன் கமிட் பண்ண படத்தில் வேற ஒருத்தர் நடிக்க வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு உச்சகட்டமான ஒரு டிப்ரெஷனில் இருக்கிற அந்த நேரத்தில் கூட இருந்தவர் வந்து ஹீரா. ஆனால் அந்த நேரத்தில் பொருளாதார ரீதியாக சிக்கல், உடல் ரீதியாக சிக்கல், கேரியரே ஒரு அஜித்தோட கேரியரே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இனிமேல் வந்து எந்திரிக்க முடியாதுங்கிற மாதிரி இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய டாக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அஜித் தேறி வெளியில் வந்தோடனே அவர் பண்ண முதல் வேலை ஹீராவோடு இருந்த நட்பு, அந்த காதலை முறித்துக் கொள்கிறார். இதுக்கு ஏன் காரணம், என்ன காரணங்கிறது 1000 காரணம் இருக்கலாம். எப்பயுமே ஒருத்தர் கஷ்டப்படுற நேரத்தில் கூட இருக்கிறவங்க, ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு ஒரு அஃபெக்ஷன் தான் வரும். பட் இவர் வந்து அதை வந்து வேறு மாதிரி ரியாக்ஷனாக இருக்குன்னா அவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்குங்கிறது, வேறு ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. இவர் என்ன நடந்திருக்குங்கிறது நமக்கு தெரியாது. பல காரணங்கள் சொல்கிறாங்க, அது நமக்கு தேவையும் இல்லை. அப்போ முறிஞ்சிருது, காதல் முறிஞ்சிருது. அதற்கு பிறகு இவர் நிறையா படங்கள் பண்ண ஆரம்பிக்கிறார். அமர்க்களம் பண்ணுறப்ப தான் ஷாலினியோட நட்பு ஏற்படுது. ஷாலினியை திருமணம் பண்ணிக்கிறார். திருமணம் பண்ணி 25 வருஷம் ஆக போது. இன்னைக்கு வரைக்கும் அஜித் மேல் இந்த மாதிரி திரைப்படத்துறையில் இருந்தாலும் கிசுகிசுகளோ அந்த மாதிரியான விஷயங்களோ எதுவுமே இது வரைக்கும் கிடையாது. மிஸ்டர் க்ளீனாக இருக்கிறாரு, ஷூட்டிங் போகிறாரு, ஃபேமிலியோட போகிறாரு, ஃபேமிலியோட டேட்டிங் போகிறாரு, ஃபேமிலியோட கொண்டாடுறாரு, மேட்ச் பார்க்க போகிறாரு, அவர் ரசிகர்களுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணுறாரு. அது இல்லாமல் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி வந்து ரேஸுக்கு போகிறாரு, ட்ரோன் ட்ரைனிங் கொடுக்குறாருன்னு வேறு தளங்களில் அவர் பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்படி போயிட்டு இருக்க நேரத்தில் பத்மபூஷன் விருது கொடுக்குறாங்க. அன்னைக்கு தான் 25 வருடத்திற்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை கிளறி விட்டு இப்போ ஒரு ட்வீட்டாக போடுறாங்க.